அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் சத்தம் கேட்டது. அடுத்த செகண்ட் அந்த இடத்தில் புகையும் தூசியும் வானம் வரை உயர்ந்தது. இருவரும் உறைந்து நிற்க அந்த புகைக்கு நடுவில் வானத்தில் ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டது. ஸ்பெஷல் போர்ஸ் காட்டுக்குள் தரையிறங்கியது. அதற்குள் சிரஞ்சீவியும் அங்கே வந்துவிட்டார். சிரஞ்சீவி அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருந்தார். சிவா சரத்திடம், கேப்டன் சார், இவர்தான் சிரஞ்சீவி, நம்ம டீமோட சீக்ரெட் ஏஜென்ட். பல வருஷமா இந்த ஏரியால தான் இருக்காரு. நக்சலைட்டோட நம்பிக்கையை சம்பாதிக்க டீ கடைக்காரரா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. He was expecting the correct situation. அது இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு என்றார். சரத் அவருக்கு நன்றி சொன்னார். மிஸ்டர் சிரஞ்சீவி, நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நாங்க இங்கிருந்து உயிரோட தப்பிச்சிருக்க மாட்டோம் என்று கூறினார். சிரஞ்சீவி சிரித்துக்கொண்டே நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்தபடி, மேஜர் சார் இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்க அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றார். உடனே சரத் அவரிடம், 2 பேருக்கும் தேங்க்ஸ் பிரதர். டு பி ஆனஸ்ட், நீங்க எங்களை விட சிறப்பா செயல்பட்டீங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்க நம்ம டீம்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்றார். அதெல்லாம் அப்புறம் பாராட்டிக்கலாம் சார், உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்றார். அதற்குள் ஹெலிகாப்டர் முழுவதுமாக தரையிறங்கிவிட்டது. ஸ்பெஷல் போர்ஸ் சிவாவை சீக்கிரமாக அங்கிருந்து வெளியேறும்படி சைகை காட்டியது. ஒரு சோல்ஜர் அவனிடம், மேஜர், இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். வெளியே போன நக்சலைட்ஸ் எப்ப வேணா திரும்பி வரலாம். அவங்க திரும்பி வந்தா இன்னும் ஆக்ரோஷமா நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. சோ சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறணும் என்றான். சிவாவுக்கு அவன் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. சிவா சிரஞ்சீவியிடம், ஹி இஸ் ரைட் சிரஞ்சீவி, ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு, நீங்களும் வாங்க, இமிடியேட்டா இங்கிருந்து கிளம்பலாம். ஏன்னா ஒரு சில நக்சலைட்ஸ் இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க கமாண்டர் கிட்ட இதை பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்லை, நீங்களும் எங்க கூட வாங்க என்றான். சிரஞ்சீவி ஆச்சரியத்தோடு, பட் என் வேலை இன்னும் முழுசா முடியல சார், இதை முழுசா முடிக்காம how can I come with you என்றான். சிவா அவர் தோளில் கை வைத்து, டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இப்போ இங்கிருந்து வாங்க என்றான். மூவரும் சிரித்துக்கொண்டே ஹெலிகாப்டரில் ஏறினார்கள். அவர்கள் அமர்ந்த பிறகு ஹெலிகாப்டர் மெதுவாக வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. சில மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த இரவின் இருட்டில் சென்னையின் அவுட்டர் ஏரியாவில் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆனது. அங்கே ஒரு ஆம்புலன்ஸும் ரெஸ்கியூ டீமும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் இறங்கியதை பார்த்தவுடன் மெடிக்கல் டீம் ஸ்ட்ரெச்சரோடு ஓடி வந்தார்கள். சரத்தின் கண்டிஷனை பார்த்த ஒரு டாக்டர் வேகமாக ஸ்ட்ரெச்சரை நோக்கி நகர்ந்து, நாம உடனே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு என்றார். சிவா சரத்தின் தோளில் கை வைத்து, டோன்ட் வரி கேப்டன், நீங்க சீக்கிரமா கியூர் ஆயிடுவீங்க, நான் உங்க கூட இருக்கேன் என்று சீரியஸாக சொன்னார். ஆனால் சரத் புன்னகையோடு அதை தவிர்த்தார். வலியை தாங்கிக் கொண்டு, நோ மேஜர், நீங்க சீக்கிரமா பார்ட்டிக்கு போங்க, இப்ப நீங்க அங்க இருக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்னும் ஆகாது, இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை நாம பார்த்திருக்கோம், லைக் தட், இதையும் நான் ஈஸியா கடந்து வருவேன். ஆனா இந்த பார்ட்டியை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது, போங்க மேஜர் என்றார். சிவா அன்போடு, ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கேப்டன், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது கூட நீங்க என்ன பத்தி யோசிக்கிறீங்க என்று கூறி சரத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினார். அவர்களுடைய கான்வர்சேஷனை அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த சிரஞ்சீவி, மேஜர் சார், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் செலிப்ரேஷன் இருக்கா என்ன என்று கேட்டார். உன் லைஃப் டைம்லே மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பார்ட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், வா என்று சொல்லிக்கொண்டே அவன் தோளில் கை வைத்தான். அங்கே பார்ட்டி ஹால் களை கட்டி கொண்டிருந்தது. ஹோட்டலின் கார்டன் ஏரியா முழுக்க பிரம்மாண்டமான டார்ஜிலிங் லைட்ஸ் மின்னிக் கொண்டிருந்தது. பார்ட்டி மோட் பீக்கில் இருந்தது. அங்கே வந்திருந்த கெஸ்டுகள் எல்லோரும் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். மெலடி மியூசிக் பீட் அந்த இடத்தின் சூழ்நிலையை பிளசண்டாக வைத்திருந்தது. ஆனால் அவந்திகாவின் மனதில் அமைதி இல்லை. அவள் சிவாவை மட்டும் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவளுடைய மனம் பார்ட்டியை பற்றி யோசிக்கவே இல்லை. அவள் கண்கள் மீண்டும் மீண்டும் என்ட்ரன்ஸை தான் பார்த்து கொண்டு இருந்தது. ஆனால் சிவா வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. சிவா எங்கே போனான்? ஏன் அவனை செல்போனில் கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று நினைத்து வேதனைப்பட்டாள். அவள் தொடர்ந்து சிவாவுக்கு போன் செய்து பார்த்து கொண்டே இருந்தாள். மறுபக்கம் நந்தினி தன்னுடைய அம்மா மற்றும் ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். பிறகு அவர்கள் எல்லோரும் அவந்திகாவையே வெறித்து பார்த்தார்கள். அவந்திகா தலையை குனிந்து தன்னுடைய செல்போனை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் நந்தினியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் அப்போது அவளை நெருங்கி வந்தார்கள் என்பதையே அவள் கவனிக்கவில்லை. அப்போது ரேகாவின் குரல் அவளை உலுக்கியது. அவன் உன்னைய விட்டுட்டு ஓடி போயிட்டானா
எதுக்கு வாசலையே பாக்குற அவந்திகா? அவன் வரமாட்டான். எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வருவான்னு நினைக்கிற? அவன் என்கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணான்னு தெரியும்ல. உனக்காக மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவேன்னு சொன்னான். ஆனா நீ இங்க ஒரு வேலைக்காதிரி மாதிரி இருக்க. உன் நிலைமைய பார்த்தா எனக்கே பாவமா தான் இருக்கு என ரேகா கேலி செய்ய, நந்தினியும் எங்க பேச்ச கேட்டு அந்த நரேஷ் கூட போயிருந்தாலாவது உனக்கு கொஞ்சமாவது மரியாதை கிடைச்சிருக்கும். இப்படி வெயிட்டர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. நான் நினைச்சா இப்பவே உன்னை இந்த பார்ட்டில இருந்து வெளியே தூக்கி வீச முடியும். என்ன பண்றது? நீ என்னோட அக்காவா போயிட்டியே. சரி சரி, சீக்கிரமா போய் எங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. நீ அவனுக்காக வெயிட் பண்றது வேஸ்ட். அட்லீஸ்ட் வெயிட்டர் வேலையாவது ஒழுங்கா பாரு என்றார். அவந்திகா அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அவள் மனதுக்குள், சிவா எல்லாரும் நீ வரமாட்டேன்னு சொல்றாங்க, சீக்கிரமா சிவா என்று சொல்லிக் கொண்டார். அப்போது அந்த ஹோட்டலின் மேனேஜர் அவந்திகாவிடம் ஓடி வந்து அவளுக்கு அருகில் நின்றார். அவர் கையில் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. அவர் பணிவாக, மேடம், திஸ் இஸ் ஃபார் யூ. சிவா சார் இது உங்களுக்காக அனுப்பியிருக்காரு என்றார். இதை கேட்டு அவந்திகா மட்டுமல்லாமல் நந்தினியும் ரேகாவும் கூட ஆச்சரியப்பட்டார்கள். அவள் மேனேஜரிடம், ஆனா சிவா எங்க என்று கேட்க, சாரி மேடம், என்னால் அதை சொல்ல முடியாது. அவர் இந்த பாக்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். அது மட்டும்தான் என்னோட வேலை என்றார். இதை கேட்டு நந்தினியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் அமைதியாகிவிட்டார்கள். ரேகாவின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவந்திகா மெதுவாக பெட்டியை திறந்தபோது அந்த பெட்டிக்குள் இந்தியாஸ் டாப் மோஸ்ட் டிசைனரால் உருவாக்கப்பட்ட காஸ்ட்லி டிசைனர் டிரெஸ் இருந்தது. பார்த்தவுடன் கண்ணை கவரும் அளவுக்கு அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அவள் எப்போதோ ஒரு முறை இது போன்ற டிரெஸ்ஸை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் அதை பற்றி இதுவரை அவள் யாரிடமும் சொன்னதே இல்லை. பிறகு சிவாவுக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்போடு யோசித்தார். அவந்திகாவின் கண்கள் கலங்கியது. தன்னுடைய ஆசைகளை சொல்லாமலேயே சிவா நிறைவேற்றுவதை நினைத்து அவள் நெகிழ்ந்து போனார். அதே நேரம் நந்தினியின் முகத்தில் பொறாமை தெளிவாக தெரிந்தது. அவள் தாழ்ந்த குரலில், மேனேஜர், நிஜமாவே சிவா இந்த காஸ்ட்லி டிரெஸ்ஸ அவந்திகாவுக்காக தான் கொடுத்தானா என்றார். உடனே ரேகா கோபமாக, நிச்சயமா இத அவன் திருடிட்டு தான் வந்திருப்பான். இவ்ளோ காஸ்ட்லி டிரெஸ்ஸ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்கிட்ட வசதி கிடையாது என்றார். அதை கேட்டு எல்லோரும் சிரித்து சிவாவை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய கேலி வார்த்தைகளை அவந்திகா கண்டு கொள்ளவில்லை. அவள் சிவாவை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு காஸ்ட்லி டிரெஸ் கிடைத்தும் அவள் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. சிவா, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீதான் வேணும் என்று நினைத்துக் கொண்டே அவந்திகா மெதுவாக அந்த டிரெஸ்ஸை மார்போடு அணைத்துக் கொண்டார். இதை நீ எனக்காக அனுப்பியிருக்க, ஆனா நீ வராம இதை போட்டுக்க எனக்கு இஷ்டம் இல்லை சிவா. நீ எப்படி இருக்கன்னு தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ப்ளீஸ் கம் என்று சொல்லிக் கொண்டான். அவள் ஆழமான சிந்தனைக்குள் மூழ்கி இருக்க, அவளை சுற்றி ரேகா, நந்தினி, நந்தினியின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவளை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவின் மனதுக்குள் அவர்களுடைய கேலி வார்த்தை போகவே இல்லை. அவந்திகா சிவா இன்னும் வராததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவளை சுற்றி ரேகா, நந்தினி, நந்தினியின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நின்று அவளை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். மேனேஜர் அவளிடம் எக்ஸ்பென்சிவ் டிரெஸ் ஒன்றை சிவா கொடுக்க சொன்னதாக சொல்லி கொடுத்திருந்தார். ஆனால் அவந்திகா அதை போட்டுக்கொண்டு பர்த்டே பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் அந்த கிஃப்ட் பாக்ஸை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். நந்தினி அவள் தோளில் கை வைத்து, என்ன அவந்திகா யோசிக்கிற? இந்த திருட்டு டிரெஸ்ஸை எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறியா? வேண்டாம் அவந்திகா, இதை போட்டுக்கிட்டு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. நீ ஒன்னு செய், என்கிட்ட சில பழைய ட்ரெஸ் இருக்கு, அதுல ஒன்னு தரேன், அத நீ போட்டுக்கோ. என்ன இருந்தாலும் நீயும் சுப்ரீம் ஃபேமிலி பொண்ணு தானே, போனா போற என்று ஏதோ கருணையாக பேசுவது போல பேசினார். அப்போது சரியாக அந்த இடத்திற்கு வந்த மேகாவுக்கு நந்தினியின் வார்த்தைகள் காதில் விழுந்தது. கரெக்டா சொன்ன நந்தினி, நான் கூட இவரை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பட் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் சில விஷயங்கள் புரியுது. ஹே அவந்திகா, நந்தினி சொல்றதுதான் கரெக்ட். இந்த திருட்டு ட்ரெஸ் போடுறதுக்கு பதிலா நந்தினி கொடுக்கிற ட்ரெஸ் போட்டுக்கோ, அதுதான் நல்லது என்றார். உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் அவந்திகாவிடம், அந்த சிவாவே போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்லாம நார்மல் ட்ரெஸ்ஸோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸை கொடுக்கறானா, கண்டிப்பா இது திருட்டு ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும்னு உனக்கே தோணலையா என்றார். அதுவரை பொறுமையாக இருந்த அவந்திகா அவர்களை கோபமாக திரும்பி பார்த்து, உங்க பழைய ட்ரெஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோங்க, ஆனா சிவா கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போறேன். கூடிய சீக்கிரம் சிவா இங்க வந்துடுவான்,
அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்கன்னு பாக்குறேன் என்றார். இதை கேட்டவுடன் நந்தினியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சத்தமாக சிரித்து விட்டார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவந்திகா டிரஸ் மாற்றுவதற்காக தன்னுடைய ரூமை நோக்கி திரும்பினார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.